மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல், புதிய நாமம். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவையாவன: மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல், புதிய நாமம். மறைவான மன்னா என்பது கிறிஸ்துவின் ஆவியானவருடைய ஆறுதலையும் ஊழியங்களையும் குறிக்கிற வார்த்தை. மன்னா வானத்திலிருந்து பூமிக்கு வந்தது. மறைவான மன்னாவோ வானத்தில் இருந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு இறங்கி வந்திருக்கிறது. உலகத்தாருக்கு இந்த மன்னா மறைவா இருக்கிறது. இந்த மன்னாவை கிறிஸ்துவில் மாத்திரமே காண முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வெண்மையான குறிக்கல்லை கொடுக்கிறார். வெண்மை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிற வார்த்தை. வெண்மையான குறிக்கல்லில் பாவத்தின் கரை எதுவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீதிபதிகள் நிரபராதிகளை விடுவித்து குற்றவாளிகளை தண்டிப்பார்கள். ஒருவர் நிரபராதி என்பதை உறுதி செய்யும் விதமாக நீதிபதி அவருக்கு வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பார். குற்றவாளிக்கோ கருப்பான குறிக்கல்லை கொடுத்து விடுவார். கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மாசற்ற தூய்மையான வெண்மையான குறிக்கல்லை கொடுக்கிறார். அந்த கல்லின் மேல் நமக்கு ஒரு புதிய நாமத்தை எழுதுகிறார். இந்த புதிய நாமம் நம்முடைய புத்திர சுவிகாரத்தின் நாமமாகும். நாம் மாத்திரமே நம்முடைய நாமத்தை அறிய முடியும். கர்த்தர் வெண்மையான கல்லின் மேல் எழுதியிருக்கிற நம்முடைய புதிய நாமத்தை வேறொருவராலும் அறிய முடியாது. நம்முடைய சுவிகாரத்தின் அடையாளங்களை நம்மால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுவிகாரம் மற்றவர்களுக்கு தெரியாது. வெண்மையான குறிக்கல் பழங்காலத்தில் வெற்றிக்கு அடையாளமான கற்களாக இருந்தது. அத்துடன் மன்னிப்பு, அதற்கான உறுதிமொழி ஆகியவற்றையும் வெண்மையான குறிக்கல் விளக்கிற்று. நியாயாதிபதிகளிடம் வெள்ளை நிற கற்களும் கருப்பு நிற கற்களும் இருந்தன. குற்றவாளியிடம் கருப்புக்கல் கொடுக்கப்பட்டால் அவன் தண்டிக்கப்படுவான். வெள்ளைக்கல் கொடுக்கப்பட்டால் அவன் விடுவிக்கப்படுவான். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு வெள்ளை கற்களில் அவர்களுடைய பெயர்களை பதித்து பரிசாக கொடுப்பது வழக்கம். இப்படிப்பட்ட பரிசுகளை பெறுகிறவர்களை அரசாங்கமே தன்னுடைய சொந்த செலவில் பாதுகாத்து பராமரிக்கும். ஜெயம் பெறுகிறவனுக்கு வெண்மையான குறிக்கல் கொடுக்கப்படும் என்பதற்கு இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கும் அனைத்து வியாக்கியானங்களும் பொருந்தும்.